அனைவருக்கும் வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸும் இயக்குனர் கே சங்கர் அவர்களும் அன்றைக்கு இருந்த தொழில்நுட்பத்தை கொண்டே பிரம்மாண்டமாக உருவாக்கிய திரைப்படம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அடிமை பெண் திரைப்படத்திற்கு முன்பு பல திரைப்படங்களில் ராஜா வேடம் ஏற்று நடித்திருந்தாலும் முதன்முறையாக ஐரோப்பிய பாணியில் உடை அணிந்து நடித்த திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் அரண்மனையில் படப்பிடிப்பு, பாலைவனத்தில் ஒட்டகத்துடன் சண்டை, கிளைமாக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் சிங்கத்துடன் நேருக்கு நேர் மோதும் மெய்சிலிருக்க வைக்கும் சண்டை காட்சி என பல கமர்சியல் அம்சங்கள் நிறைந்த திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியில் சிங்கத்துடனான சண்டை காட்சிக்காக எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த சிரமத்தை மேற்கொண்டார். பாம்பே சர்க்கஸில் இருந்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி சத்யா ஸ்டுடியோவில் விசேஷ பயிற்சியாளரை கொண்டு 6 மாதங்கள் எம்ஜிஆர் அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டார். அப்படி பல சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்ட அடிமை பெண் திரைப்படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். அடிமை பெண் திரைப்படம் 1969 ஆண்டு மே தினத்தன்று வெளியானது. அது ஒரு சாதனை திரைப்படம். எம்ஜிஆர் அவர்களின் முந்தைய சாதனைகளை அவரது படங்களே முறியடிப்பது வழக்கம். அப்படி எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் சாதனையை முறியடித்து புதிய சாதனை படைத்தது அடிமை பெண் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகின் உச்சத்தை எட்டிய போது இந்த படம் வெளிவந்தது. அடிமை பெண் திரைப்படத்தை எடுத்த போது ஜெயலலிதா அவர்களும் மிகுந்த செல்வாக்குடன் இருந்தார். அவருடைய ஆளுமையையும் செல்வாக்கையும் அந்த படம் முழுவதும் பார்க்கலாம். அடிமை பெண் திரைப்படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்தது. எம்ஜிஆர் அவர்களின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களின் சம்பந்தி கே சங்கர் அவர்கள் அடிமை பெண் படத்தை இயக்கினார். கலைஞர் கருணாநிதி அவர்களின் மைத்துனர் சொர்ணம் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதினார். ஜெயலலிதா அவர்கள் அடிமை பெண் திரைப்படத்தில் கதாநாயகி மற்றும் வில்லி என 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்பா மகன் என 2 வேடங்களில் நடித்திருந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அடிமை பெண் திரைப்படத்தில் நடித்திருந்த அப்பா வேடம் மிகவும் சிறியது. ஒரு சண்டை காட்சியும் சில வசனங்களும் மட்டுமே அவருக்கு உண்டு. ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு கதாநாயகி வில்லி என 2மே பெரிய கதாபாத்திரங்கள். அத்துடன் ஜெயலலிதா அவர்கள் அடிமை பெண் திரைப்படத்தில் தன் சொந்த குரலில் ஒரு பாடலும் பாடியுள்ளார். திரையிசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் 90 மெட்டுக்கள் போட்டு காட்டினார். அம்மா என்றால் அன்பு என்ற அந்த பாடல் எம்ஜிஆர் அவர்கள் பாடுவதாக TMS அவர்களை கொண்டு மீண்டும் ஒரு குழு பாடலாக அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அது அடிமை பெண் படத்தில் இடம்பெறவில்லை. தமிழில் 1969 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் அடிமை பெண் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த ஆண்டின் ஒரே வெள்ளி விழா படம் அடிமை பெண் ஆகும். சென்னை நகரில் முதலாக 4 திரையரங்குகளில் திரையிடப்பட்டு 100 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். மேலும் திருவண்ணாமலை, சேலம், கடலூர் ஆகிய ஊர்களில் 3 திரையரங்குகள், கோவையில் 2 திரையரங்குகள், பெங்களூரில் 3 திரையரங்குகள், இலங்கையில் 7 திரையரங்குகளில் மட்டுமில்லாது திரையிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி வாகை சூடியது அடிமை பெண் திரைப்படம். அடிமை பெண் திரைப்படம் மதுரையில் சிந்தாமணி தியேட்டரில் வெளியிடப்பட்டு அதன் 100வது நாள் வெற்றி விழாவின் போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், பண்டரிபாய், அசோகன் போன்றோர் அந்த திரையரங்கில் நேரடியாக தோன்றி ரசிகர்களுக்கு காட்சியளித்தனர். அடிமை பெண் திரைப்படத்தின் வெற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியலில் நேரடியாக அடியெடுத்து வைக்கும் ஊக்கத்தை கொடுத்தது. தான் அரசியலுக்கு நேரடியாக வந்தால் தன்னை மக்கள் ஆதரிப்பார்களா என்பதை அறிய விரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் தயாரிப்பாளர் நாகிரெட்டியிடம் இது குறித்து பேசி தன்னை வைத்து ஒரு படம் எடுக்கும்படி கூறினார். அப்போது இந்தியில் வெளிவந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த அப்னா தேஸ் என்ற படத்தை நம் நாடு என்ற பெயரில் தமிழில் எடுத்தனர்.
நம் நாடு திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 6 மாதங்கள் கழித்து வெளிவந்தது. அதுவரை எம்ஜிஆர் அவர்கள் தன் எந்த படத்தையும் வெளியிடவில்லை. 1969 நவம்பர் மாதம் எம்ஜிஆர் அவர்களின் அதிர்ஷ்ட எண்ணான 7ஆம் நாள் அன்று தமிழகம் எங்கும் வெளியானது நம் நாடு திரைப்படம். சென்னையில் முதல் நாள் திரையரங்குக்கு வந்து நாகிரெட்டி அவர்களுடன் நம் நாடு திரைப்படத்தை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்திற்கு ரசிகர்களின் வரவேற்பை பார்த்து அவரை கட்டிப்பிடித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டனர், வெற்றி வெற்றி என்று கூறி மகிழ்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அடிமை பெண் திரைப்படம் வெளிவருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பத்திரிகைகள் அந்த திரைப்படம் பற்றிய செய்திகளை வெளியிட்டு வந்தது. முதலில் அடிமை பெண் திரைப்படம் பானுமதி, அஞ்சலி தேவி நடித்து வெளிவருவதாக இருந்தது. அதன் பிறகு சரோஜா தேவி, KR விஜயா மற்றும் ஜெயலலிதா அவர்கள் நடித்து அடிமை பெண் படத்தின் படப்பிடிப்பும் நடந்தது. ஆனால் அப்போது ஏற்பட்ட தீ விபத்தினால் அந்த படம் நின்று போயிற்று. அப்போது அடிமை பெண் படத்தில் இளவரசியான ஜெயலலிதா அவர்கள் அடிமை பெண்ணாக இருப்பதாகவும் அவரை எம்ஜிஆர் அவர்கள் காப்பாற்றி கொண்டு வந்து அரசியாக்குவதாக கதை அமைந்திருந்தது. ஆனால் இந்த கதை கிட்டத்தட்ட நாடோடி மன்னன் திரைப்படத்தின் கதை போல் இருப்பதால் புதிய கதை உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு அதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அடிமை பெண் திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் நடிப்பது முடிவானதும் அன்றைய தமிழின் முன்னணி பத்திரிகைகளில் அடிமை பெண் திரைப்படத்தின் படப்பிடிப்பு குறித்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. அந்த படத்தில் பாலைவனத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஆடும் நடனத்துக்கு தைக்கப்பட்ட உடைக்கு பல மீட்டர் நீளமான துணி எடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது. அத்துடன் அவர் ஆடும் மற்றொரு நடனத்தில் அவர் சிறிய முரசுகளை கட்டிக்கொண்டு ஆடுகிறார். இதில் அவருடைய நடனங்கள் வெளிநாட்டு பாணியில் அமைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்தன. ஜெயலலிதா அவர்களின் நடன பசிக்கு அடிமை பெண் திரைப்படம் நல்ல தீனியாக அமைந்தது. எகிப்து நாட்டில் ஆடும் பெல்லி டான்ஸில் உள்ள நடன அசைவுகளை அடிமை பெண் திரைப்படத்தில் ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற பாடலில் தமிழ் படத்துக்கு ஏற்ற வகையில் நடன அசைவுகளை அளவாக வெளிப்படுத்தியிருப்பார் ஜெயலலிதா அவர்கள். அடிமை பெண் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்கு போயிருந்த வேளையில்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு புஷ்குல்லா பரிசாக கிடைத்தது. அது அவருக்கு அழகாக இருப்பதாக அவரின் மனைவி ஜானகி அவர்கள் சொன்னதால் அன்று முதல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த புஷ்குல்லாவை தொடர்ந்து அணிந்து வந்தார். அப்போது ஒரு பத்திரிகையாளர் எம்ஜிஆர் அவர்களிடம், நீங்கள் உங்கள் தலை வழுக்கையை மறைக்கத்தான் புஷ்குல்லா அணிகிறீர்களா என்று கேள்வி கேட்டபோது அதற்கு எம்ஜிஆர் அவர்கள், எனக்கு வழுக்கை இருந்தால் மக்கள் என்னை எம்ஜிஆர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அந்த நிருபரிடம் பதில் கேள்வி கேட்டார். எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் 1985ஆம் ஆண்டில் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த போது வெளியான புகைப்படங்களை பார்த்து மக்கள் அவருக்கு அமோகமாக ஓட்டளித்து அவரை வெற்றி பெற செய்த போது புரிந்து கொண்டார். எம்ஜிஆர் அவர்களின் இந்த கேள்விக்கான பதிலை அந்த நிருபர், எம்ஜிஆர் அவர்களின் கதை, கதாபாத்திரம் மற்றும் கொடை உள்ளம் இவையே மக்களை மிகவும் கவர்ந்தன. 100 முறையாவது அடிமை பெண் திரைப்படத்தை பார்த்திருப்பேன் என்று கூறும் ரசிகர் ஒருவர் ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களின் கையை பிடித்து முத்தம் கொடுத்து அவருடன் கைகுலுக்கி இருக்கிறார். அதன் பின் எம்ஜிஆர் அவர்களின் கார் அங்கு இருந்து நகர்ந்த பிறகும் எம்ஜிஆர் அவர்களை தொட்ட இன்பத்திலேயே திளைத்திருந்தார் அந்த ரசிகர். அப்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு இருந்து புறப்பட்டு சென்ற எம்ஜிஆர் அவர்களின் கார் சற்று தொலைவில் நின்றுவிட்டது. அப்போது மீண்டும் எல்லோரும் எம்ஜிஆர் அவர்களின் கார் அருகில் ஓடினார்கள். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வாட்சை நீட்டியபடியே காரில் இருந்து வெளியே எட்டி பார்த்தார். பிறகுதான் தெரிந்தது, அந்த ரசிகர் எம்ஜிஆர் அவர்களின் கையை பிடித்தபடி காருடன் சிறிது தூரம் ஓடிய போது அவருடைய வாட்ச் கலன்று எம்ஜிஆர் அவர்களின் மடியில் விழுந்திருப்பது. இப்போது அந்த ரசிகருக்கு இரட்டிப்பு சந்தோஷம்.
அன்று எம்ஜிஆர் அவர்கள் தொட்டு தந்த அந்த வாட்ச் இன்றும் அவருக்கு பொக்கிஷமாக தெரிகிறது. எம்ஜிஆர் அவர்களின் கொடை உள்ளம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் பாலைவனத்தில் இருக்கும் ஒட்டக காவலர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு முறை அடிமை பெண் திரைப்படத்தில் ஏராளமான ஒட்டகங்கள் இடம்பெறும் காட்சி ஒன்றில் நடிப்பதற்காக பாலைவனத்திற்கு வந்திருந்த ஒட்டக காவலர்களுக்கு அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் கிரேடாக கொக்கோகோலாவை வரவழைத்து கொடுத்தார். அதை பார்த்து மனமுவந்து அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய மனிதர் என்ற அர்த்தத்தில் படா ஆத்மி என அவரை புகழ்ந்தனர். அடிமை பெண் படப்பிடிப்புக்காக ராஜஸ்தான் சென்ற எம்ஜிஆர் அவர்கள் அங்கு நடந்த ஒரு விபத்துக்கான நிவாரண உதவியாக பெரும் தொகை ஒன்றை அந்த மாநிலத்தின் முதலமைச்சரிடம் கொடுத்து உதவியிருக்கிறார். மறுநாள் ராஜஸ்தான் பத்திரிகைகளில் எம்ஜிஆர் அவர்களின் புகழ் கொடிகட்டி பறந்தது. இப்படி சுவாரஸ்யமான அம்சங்களுடன் திருப்பு முனைகள் பல நிறைந்த திரைக்கதையுடன் அமைந்த இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைந்து வெள்ளி விழா கொண்டாடியது. மேலும் அடிமை பெண் திரைப்படம் வசூலிலும் அந்த காலத்திலேயே 2,30,00,000 ரூபாய் வசூலித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் இன்றைய மதிப்பு 350 கோடியை தாண்டி இருக்கும் என்பது வியப்புக்குரிய விஷயம். அடிமை பெண் திரைப்படம் ஏதோ ராஜா காலத்து திரைப்படம் என்று அந்த திரைப்படத்தை இன்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் கதைகளையும் கதாபாத்திரங்களையும் கொண்டிருக்கும். அதனால்தான் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் இன்றைக்கும் இளைஞர்களால் விரும்பி பார்க்கப்படுகிறது, மிகுந்த வரவேற்பையும் பெறுகின்றது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.